ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லியை வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லி சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட்லி அவிச்சது ஒரு 5 எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த இட்லிஸை ஸ்கொயர் பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதவே ஒரு பச்சை மிளகா அதை கீறி போட்டுடலாம். அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி இட்லிக்கு ஒரு சின்ன தக்காளி போதும், புளிப்பு ரொம்ப தேவையில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கூட கேரட்டும் கொத்தமல்லி கீரை போடுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வேண்டிய மசாலா: 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போதும். ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு போட்டு அவிச்சிருக்கோம், ஸோ ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை ஒன்று ஒன்றா போடணும். மொத்தமாக போட்டால் மசாலா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 பீசஸை அப்படியே போட்டுட்டு பரட்டிகிட்டே இருக்கணும். இப்படி எல்லா இட்லியையும் போட்டு பரட்டி எல்லா இட்லியிலையும் மசாலாவும் காய்கறியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்டான இட்லி டிஷ் ரெடி ஆயிரும். யூஸ்வலாக இட்லியை பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்லியை மசாலா போட்டு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முந்தின நாள் அவிச்ச இட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது செஞ்சால் டேஸ்ட் ஆகிரும். ஸோ இதில் காய்கறி இருக்குது, ஸ்டீம் பண்ண இட்லி. ஸோ டோட்டலி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.